ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிருத்திகாஸ் குக்கிங். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு புது விதமான நார்த் இந்தியன் ஸ்டைல் எக் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் பாயில் பண்ண எக்கை எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்து ஒரு கிரேவி மாதிரி செய்ய போகிறோம். அது எப்படி செய்கிறதுன்னு குயிக்காக பார்க்கலாம் வாங்க. எக் ரெசிபி செய்கிறதுக்கு முதல்ல ஸ்டவ் பற்ற வச்சு ஒரு கடாய் வச்சுக்கிறேன். கடாயில் எக் டீப் ஃப்ரை பண்ணுற அளவுக்கு ஆயில் சேர்த்துருக்கேன். ஆயில் கொஞ்சம் நல்லா ஹீட் ஆகட்டும். இந்த எக் ரெசிபி செய்கிறதுக்கு 5 பாயில்டு எக் எடுத்திருக்கேன். இப்போ பார்த்தோம்னா ஆயில் நல்லா சூடாயிருச்சு. சூடான பிறகு நம்ம பாயில் பண்ணி வச்சுருந்த எக்கை ஒன்றுன்னா இதில் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்தோம்னா ஆயிலில் எல்லா எக்கும் சமமாக ஈவனாக குக் ஆகுற மாதிரி எல்லா சைடும் திருப்பி விட்டுடலாம். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு எல்லா சைடும் கோல்டன் ப்ரௌன் கலர் வர்ற அளவுக்கு நம்ம எக்ஸை திருப்பி விட்டுடலாம். கரெக்டாக 2லேருந்து 3 நிமிஷத்துக்குள்ளே எல்லா எக்ஸுமே ஈவனாக கோல்டன் ப்ரௌன் கலருக்கு வந்துருச்சு. இப்போ எண்ணெயிலேருந்து இதை எடுத்துடலாம். அடுத்து இதுலேருந்து கொஞ்சமாக எண்ணெயை ரிமூவ் பண்ணிவிட்டு கிரேவிக்கு தேவையான எண்ணெயை மட்டும் வச்சுக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாக தான் இருக்குது. அதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துருக்கேன். அடுத்து 2 பெரிய சைஸ் ஆனியனை சாப் பண்ணி சேர்த்துருக்கேன். அதுக்கு அடுத்து பார்த்தோம்னா 4 நம்பர் அளவுக்கு குட்டியான சைஸில் பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். இதெல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விடலாம். அடுத்து இதில் தக்காளியை நம்ம சாப் பண்ணி சேர்க்க போகிறதில்ல, மிக்ஸி ஜாரில் அடித்து தான் சேர்க்க போகிறோம். இதுக்கு பீசஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்துருக்கேன். தக்காளி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வந்துடுச்சு. இப்போ பார்த்தோம்னா ஆனியனும் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலருக்கு வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் பச்சை வாசம் போகிற வரையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதக்கின பிறகு நம்ம பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுருக்கிற தக்காளி பேஸ்ட்டு இதோட சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு 5 நிமிஷம் வதக்கினா போதுங்க. இப்போ கிரேவிக்கு தேவையான அளவுக்கு சால்ட் உப்பு சேர்த்துருக்கேன். அடுத்து 1 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன். இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விடலாம். இப்போ பார்த்தோம்னா கிரேவிலேருந்து எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் 1 டீஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன். நீங்கள் விருப்பப்பட்டால் தனி மிளகாய்த்தூள், தனி தனியாத்தூள், கரம் மசாலான்னு இப்படி தனியாக கூட சேர்த்துக்கலாம். நான் குழம்பு மிளகாய்த்தூள் தான் சேர்த்துருக்கேன். அடுத்து 1 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துருக்கேன். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். கிரேவிலேருந்து எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அடுத்து எக் மசாலா கிரேவிக்கு தேவையான அளவுக்கு தண்ணியை சேர்த்துக்கலாம். 5 எக்கும் முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ உப்பு காரம் எப்படி இருக்குன்னு செக் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜில் உப்பு பத்தலைனாலோ இல்லை காரம் பத்தலைனாலும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ மூடியை போட்டு 5 நிமிஷத்துக்கு வேக விடலாம். இப்போ பார்த்தோம்னா கிரேவிலேருந்து எண்ணெய் மொத்தம் பிரிஞ்சு தனியாக வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு லெமன் எடுத்து நான் இந்த கிரேவியில் ஸ்குவீஸ் பண்ணி விட்டுருக்கேன். கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு வந்துருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுருக்கிற 5 எக்கையும் சேர்த்துடலாம். அவ்வளோதாங்க, சிம்பிளான நார்த் இந்தியன் ஸ்டைல் எக் மசாலா கிரேவி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. எக் சேர்த்த பிறகு ரொம்ப நேரம் வேக விடணும்னு அவசியம் கிடையாது. ஒரு 2 நிமிஷம் இருந்தால் போதுங்க. இப்போ சாப் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற கொத்தமல்லியை தூவிட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, எக் மசாலா கிரேவி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எப்படி வந்துச்சுன்றதை என்னோட கமெண்ட்டில் ஷேர் பண்ணிக்க மறந்துடாதீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கிருத்திகாஸ் குக்கிங்கை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.